கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே இந்த இணைப்பின் மூலமாக ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு ஆஸ்நாத். ஆஸ்நாத் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். அப்போ ஆஸ்நாத் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு இதில் ஒரு குழப்பம் வரும். இது என்னது, ஆள் பேரா இல்லை ஒரு இடத்தோட பேரா என்னங்கிறது ஒரு திடீர்னு இந்த பேரை கேட்கும்போது ஒரு சந்தேகம் வர்றதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ யார் இந்த ஆஸ்நாத் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு சிலருக்கு இந்த பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு இது புதுசாக இருக்கலாம். இப்போ நம்ம ஆதார வசனத்தை பார்க்கும்போது இது யாருங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குவோம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 45வது வசனம். ஆதியாகமம் 41:45. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னையா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ யாருங்கிறது தெரிஞ்சிருக்கும். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். சுருக்கமாக பார்த்தீங்கன்னா, பார்வோன் யோசேப்புக்கு போத்திபாராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை மனைவியாக கொடுத்தான் அப்படின்னு நம்ம சுருக்கமாக அந்த வசனத்தை பார்த்தோம்னா, யோசேப்புக்கு ஆஸ்நாத்தை மனைவியாக கொடுத்தான். அப்போ நம்முடைய முற்பிதாவாகிய யோசேப்பினுடைய மனைவி தான் இந்த ஆஸ்நாத். பொதுவாக இவங்களை குறித்து நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ இந்த வசனத்தின் ஆரம்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேலும் பார்வோன் அப்படின்னு சொல்லி வருது. அவன் மேலும் பார்வோனுங்கும்போது ஏற்கனவே பார்வோன் என்ன பண்ணியிருக்காருன்னா, யோசேப்புக்கு ஒரு சில காரியங்கள் செய்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கே அந்த ஆஸ்நாத்தை மேரேஜ் பண்ணி வைக்கிறார். அப்போ இதுக்கு முன்னாடி பார்வோன் யோசேப்புக்கு என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு தரிசனம் பார்த்துருக்கிறார். அந்த தரிசனத்துக்கு அவரால் விளக்கம் புரிஞ்சிக்க முடியலை. இப்போ கைதியாக இருந்த யோசேப்பை கூப்பிட்டு அதோடைய விளக்கங்கள்லாம் தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷம் ஆகி, இவர் போல ஒரு தேவ மனுஷன் யாரும் இல்லைன்னு சொல்லி தான் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு சில காரியங்கள் செய்கிறார். என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத ஆதியாகமம் 41 அதிகாரம் 41 நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 41 முதல். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி. நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் அவர் யாருன்னா சிறை கைதி. எந்த நம்பிக்கையுமே இல்லாத ஒரு நிலைமை யோசேப்புக்கு. நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிறதே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். திடீர்னு அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாமே மாற்றப்படுது. இப்போ என்னவாயிட்டார்னா, எந்த ஒரு ஊரில் ஒரு சிறை கைதியாக இருந்தாரோ அந்த எகிப்து தேசத்துக்கே இப்போ என்னவாயிட்டார்னா அதிகாரி ஆயிட்டார். அப்போ பார்வோன் யோசேப்புக்கு என்ன பண்ணார்? முதலாவது அவர் கொடுத்த கணம் என்னன்னா, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவர் அதிகாரி ஆக்குறாரு. அதுக்கப்புறம் பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி தன் கையிலே போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி. பாருங்க, யோசேப்பினுடைய கையில அந்த முத்திர மோதிரத்தை போட்டாராம். இது எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு யாரும் கையெழுத்தெல்லாம் போடுறது இல்லை. இந்த முத்திர மோதிரத்தை எடுத்து அந்த அச்சு வச்சாங்கன்னா அது ராஜா கையெழுத்து போடுறதுக்கு சமம். அப்படின்னா ராஜா செய்ய வேண்டிய எல்லா காரியமும் யோசேப்புக்கிட்ட அங்கே ஒப்படைக்கப்படுது. யோசேப்பு என்ன நினைக்கிறாரோ அது எல்லாம் ராஜா செஞ்ச மாதிரி. ஒரு மிகப்பெரிய என்ன ஆகுதுன்னா, ஒரு தனிப்பட்ட கையெழுத்து தான் இந்த முத்திர மோதிரம். ராஜாவுடைய தனிப்பட்ட கையெழுத்தாக தான் இந்த முத்திர மோதிரம் இருக்குது. இது இப்போ யோசேப்புக்கு அங்கே கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு கூட பார்க்குறோம். அடுத்து மெல்லிய வஸ்திரங்களை உடுத்துறார். இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, அன்னைக்கு இருந்த அந்த அந்தஸ்து. பொதுவாக அந்த மெல்லிய வஸ்திரம் இதை யார் தான் அணிவாங்கன்னா, ரொம்ப அதாவது மிகப்பெரிய செல்வந்தர்கள், அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ் இருக்குங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்கே நம்ம பார்க்குறோம் அந்த ஒரு மெல்லிய வஸ்திரம் யாருக்கு இங்கே கிடைக்குதுன்னா யோசேப்புக்கு அங்கே கிடைக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணுறாரு. பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து பொன் சரப்பணியை அவர் கழுத்துல தரிக்கிறார். இது எதுக்கு தெரியுங்களா? யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட மரியாதைக்கு அது அடையாளமா இருக்கு. அப்புறம்
தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி. இது பாருங்க, யோசேப்புக்கு கொடுத்த பதவி உயர்வு. முதல் ரதம் யாருக்குன்னா பார்வோனுக்கு, 2வது ரதம் யாருக்குன்னா இங்க யோசேப்புக்கு. அப்படின்னா தனக்கு அடுத்த ஸ்தானம் யாருன்னா யோசேப்பு. அந்த பதவியினுடைய வரிசையை இதுல நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பாருங்க, இங்க யோசேப்புக்கு முன்னாடி யோசேப்பு அந்த ரதத்துல வந்தாருன்னா எல்லாரும் என்ன பண்ணா நின்று வேடிக்கையெல்லாம் பார்க்க கூடாதுங்க. அப்படியே தெண்டனிட்டு அப்படியே பணியணும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு அங்க யோசேப்புக்கு கொடுக்கப்படுது. எகிப்து தேசம் முழுவதுக்கும் என்ன பண்ணிட்டார்னா, மறுபடியும் அந்த வசனத்தை பார்க்குறோம், அவரை அதிகாரியாக்கி. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் யோசேப்பினுடைய அனுமதி இல்லாம கையை கூட காலை கூட ஆட்டக்கூடாது, அசைக்க கூடாது. அப்படின்னா யோசேப்பினுடைய உத்தரவு இல்லாம யாரும் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அதிகாரம் அங்க யோசேப்புக்கு கொடுக்கப்படுது. எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம்? நம்ம ஆதார வசனம் பார்த்தோம். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு என்ன பண்ணாரு? இந்த ஆஸ்நாத்தை மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சாருன்னு தான் பார்க்குறோம். எகிப்து முழுசதுக்கும் அவர் அதிகாரியாக்கி தன்னுடைய முத்திர மோதிரத்தையே அவருக்கு கொடுத்து, அடுத்து அந்த மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்து, பொற்சரப்பணியை கொடுத்து, 2வது ரதத்தை அவருக்கு கொடுத்து, சரிங்களா, எல்லாரும் அவருக்கு தண்டனிட்டு பணியணும்னு சொல்லி, அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா யோசேப்பினுடைய அனுமதி இல்லாமல் உத்தரவு இல்லாமல் யாரும் எதுவும் செய்யக்கூடாதுங்கிற மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை அங்கே கொடுத்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணேயா. எதுக்காக இப்படி ஒரு பேர் வைக்கிறாருன்னா, இனி யோசேப்பு அயல் நாட்டுக்காரர் கிடையாது, அவர் எகிப்தின் குடிமகன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அந்த ஒரு பேர் அங்க வைக்கிறார். இந்த பேரினுடைய அர்த்தம் கூட என்ன பார்த்தீங்கன்னா, மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர், இல்லைன்னா தேவன் வாழ்கிறவர், தேவன் வெளிப்படுத்துகிறவர் அப்படின்லாம் என்ன இருக்குன்னா இந்த பேருக்கு அர்த்தம். அப்ப யோசேப்பை பார்த்தாலே தேவன் வாழ்கிறார், அடுத்து மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட அந்த பேரை கொடுத்து இப்பதான் நம்ம பார்க்குறோம். அந்த ஊர்ல, அதாவது எகிப்து தேசத்துல இருந்த ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபாரா. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட அடிமையா இருந்தாருங்களே போர்த்திபார்னு சொல்லி, அவர் தான் இவருன்னு நினைப்பாங்க. இல்லைங்க, இவர் வேற. போத்திபிரா இவர் பேரு. இவருடைய மகளாகிய ஆஸ்நாத்தை என்ன பண்றாருன்னா இங்க மனைவியா அங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்மளுடைய பாடத்துக்கு வந்துடலாம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட மகிமை. இப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த ஆஸ்நாத். அப்ப இந்த ஆஸ்நாத் யாருங்கும்போது இவர் தான் அந்த போத்திபாராவினுடைய மகள். அடுத்து இப்ப பார்க்கும்போது நம்முடைய முற்பிதாவாகிய யோசேப்புக்கு மனைவியாக்கப்படுறாங்க. இப்ப இந்த ஆஸ்நாத் இவங்களுடைய பெயர் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெய்வத்துக்கு சொந்தமானவர். அதாவது உங்க அப்பா போத்திபரா இருக்கார் இல்லைங்களா, இவர் ஒரு தெய்வ வழிபாட்டுக்குரியவர். அது அந்த தெய்வத்தினுடைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நீத் அப்படிங்கிற ஒரு சூரிய கடவுளை இவங்க வணங்கிக்கிட்டு இருந்தவங்க. இப்போ என்ன பண்றாருன்னா, அந்த சூரிய கடவுளுக்கு இந்த ஆஸ்நாத்தை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நீ இந்த நீத்துங்கிற தெய்வத்துக்கு சொந்தமானவள், அர்ப்பணிக்கப்பட்டவள் அப்படிங்கிற பேரை தான் அங்கே வச்சிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் தான் ஆஸ்நாத் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இவங்க அப்பா பேர் நம்ம பார்த்துட்டோம், போத்திபிரா. இவர் ஒரு ஆசாரியனாக இருக்கிறாரு. அந்த சூரிய கடவுளுக்கு இவர் ஒரு ஆசாரியனாக இருக்கிறாரு. அடுத்து இவங்க இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா எகிப்தில் இருக்கிற அந்த ஓன் பட்டணம். அதாவது அந்த சூரிய கடவுளை மையமாய் வைத்து வழிபடுகிற பட்டணம் தான் அந்த ஓன் பட்டணமா. அந்த ஒரு பட்டணத்துல தான் யார் இருக்கான்னா இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஆஸ்நாத் யோசேப்பு மேரேஜ் ஆன பின்னாடி இவங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஒரு பிள்ளையினுடைய மூத்த பிள்ளையினுடைய பேர் மனாசே, 2வது பிள்ளையினுடைய பேர் எப்ராஹிம். இதெல்லாம் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குற விஷயங்கள். சரி, இப்போ ஆஸ்நாத்தை பற்றி சுருக்கமாக பார்த்துட்டோம், அவங்களுடைய பின்னணி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்நாத்தை குறித்தும் அடுத்து யோசேப் ஆஸ்நாத் ஒரு நிழல் பொருளான ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஆஸ்நாத்தினுடைய குணலட்சணங்கள், அவங்க வெளிப்படுத்திட்ட குணலட்சணங்கள், அதில் தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள். இதைத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிங்க. இந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிறோம், இந்த ஆஸ்நாத் அவங்களை குறித்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. என்ன கருத்து வேறுபாடுகள் அப்படின்னா, யோசேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தேவ மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஒரு விக்கிரக பின்னணியில் இருக்கிற ஒரு எகிப்து தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை எப்படி ஒரு திருமணம் பண்ணலாம்?
இந்த இஸ்ரேல் கோத்திரத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை மேரேஜ் பண்ணாதான் அது ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஆனால் இவர் யாரை மேரேஜ் பண்ணியிருக்கிறார்? ஒரு சூரிய வணக்கத்துக்குள்ள இருக்கிற சூரிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெண்ணை போய் இவர் திருமணம் பண்றாரே, இது நியாயமா அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. அதுக்கு இவங்க என்ன விளக்கங்கள், அதாவது என்ன மரபுல என்ன விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, பாரம்பரிய கதைகள்னு ஒரு சில இருக்கு, மரபு கதைகள் இருக்கு. இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் அல்ல. அதுக்கு இவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, யோசேப்பு திருமணம் பண்ணது ஒன்றும் புறஜாதி பெண்ணு கிடையாது. அந்த ஆஸ்நாத் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாக்கோபினுடைய மகள் இருக்காங்க இல்லைங்களா, தீனாள். அதாவது யாக்கோபுக்கு மொத்தம் 12 பசங்க இருக்கிறாங்க, ஒரே ஒரு பெண் தீனாள்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த தீனாளுக்கு பின்னாட்கள் ஏற்கனவே ஒருத்தரோட மனம் முடிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வருது. அவரை பத்தி பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரர்களே போய் அந்த பட்டணத்தை எல்லாம் எரிச்சு எல்லாரையும் கொன்னுட்டு இந்த தீனாளை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தீனாளுக்கு இந்த எகிப்து தேசத்துல இருக்கிற இந்த போத்திபிராவுக்கு மேரேஜ் நடந்துச்சுங்களாம். இவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் ஆஸ்நாத். அதனால யோசேப்பு வேற யாரையும் மேரேஜ் பண்ணல, தன்னுடைய சகோதரியோட மகளை தான் மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு. அதனால அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது கொஞ்சம் கூட என்ன கிடையாது, நம்புற மாதிரியே இல்லை இல்லைங்களா? இந்த அம்மா இருக்கிறது எங்க, அவங்க இருக்கிறது எங்க? அப்ப இது ஆனா இவங்க அதாவது யோசேப்பு நல்லவர், அவர் தவறான பெண்ணை மேரேஜ் பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்காக ஒரு சில கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லலாம், இதை சொல்றாங்க. ஆனா இது வந்து நம்புற மாதிரி இல்லை. ஆனா இன்னொரு காரியம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு கருத்து, இந்த ஆசநாத்துங்கிறவங்க எகிப்திய பெண்ணு தான், ஒரு ஆசாரியனுடைய மகள் தான். ஆனால் அந்த ஆசநாத்தினுடைய ஆரம்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, இவங்க எகிப்து தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அழகான பெண்ணாக தான் இந்த ஆசநாத் இருக்கிறாங்க. அதனால இவங்க ஒரு செல்வந்தராகவும் ஒரு பிரபலமிக்க ஆசாரியனுடைய மகளாகவும் அவங்க இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு மதிப்புமிக்க நிலைமையில இருக்கிறாங்க. இந்த ஆசநாத் சின்ன வயசுல இருந்தே எகிப்திய தெய்வங்களை தான் வணங்கிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க ரொம்ப செல்வாக்கான குடும்பங்கிறதுனால நிறைய ராஜகுமாரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆசநாத்தை திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மரபு கதைகள் தான், வேதத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். ஏன் இந்த ஆசநாத்தை போய் யோசேப்பு மேரேஜ் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பின்னணியில் இருக்கிற ஒரு சில மரபு கதைகள். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ராஜகுமார்கள் இந்த ஆசநாத்தை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களாம். ஆனால் இவங்களுக்கு யாரையுமே பிடிக்கலையாம், அவங்க யாரையும் ஏற்றுக்கலையாம். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில தான் இப்போ யோசேப்பு என்ன ஆகிறாருன்னா, பார்வோனால உயர்த்தப்பட்டு அந்த 2ஆம் ஒரு அதிகாரிங்கிற நிலைமைக்கு எகிப்து தேசத்துக்கு வந்துடுறாரு. இப்படி வந்த பின்னாடி ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, இந்த ஆஸ்நாத்தினுடைய வீட்டுக்கு என்ன பண்றாருன்னா அவர் வந்து அங்கே வர்றாரு. அப்படி வரும்போது இந்த ஆஸ்நாத் யோசேப்பை பார்க்குறாங்க. பார்த்த பின்னாடி யோசேப்பு கிட்ட இருக்கிற அந்த ஞானம், அவர்கிட்ட இருக்கிற அந்த பரிசுத்தமான காரியங்கள், அவர்கிட்ட இருக்கிற தேவ பயம், அவரோட முகத்தினுடைய மகிமை, இதையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் யோசேப்பை குறித்து கேள்விப்பட்ட உடனே, ஏன்னா அவர் ஒரு தெய்வ பிறவி போல, ஏன்னா பார்வோன் பார்த்த ஒரு தரிசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. அவர் சொன்ன விளக்கத்தின்படியே பார்த்தீங்கன்னா தேசத்துல பார்த்தீங்கன்னா அந்த 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு யோசேப்பு மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை, அடுத்து மிகப்பெரிய என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஈடுபாடு வந்துருச்சுங்களாம். அதனால நான் மேரேஜ் பண்ணுனா யோசேப்பை தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வராங்களாம். ஆனா இந்த நேரத்தில் யோசேப்பு கிட்ட அந்த தகவல் போகும்போது யோசேப்பு என்ன பண்ணலையா, இதை ஒத்துக்கலையாம். எனக்கு நீ வேண்டாம், அவதாவது அந்த அம்மாவை இவர் தவிர்க்கிறதுக்கு விரும்புறாராம். ஏன் காரணம் என்னன்னா, நான் வந்து ஒரு ஜீவனுள்ள தேவனை வழிபடுகிற ஒரு மனிதன், நீ ஒரு விக்கிரக வழிபாட்டில் இருக்கிற, அதனால உன்னை என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இந்த ஆசநாத் என்ன பண்றாங்கன்னா ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள போறாங்களாம். என்ன மனம் திரும்புதல்னா, என்ன போய் இந்த யோசேப்பு வேணான்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் வழிபட்டுக்கிட்டு இருந்த அந்த விக்கிரகங்களை எல்லாம் உடைச்சி உபவாசிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். சாம்பல்ல உட்காந்து, அந்த காலத்துல மனம் திரும்புதல் அப்படித்தானுங்களே, சாம்பல்ல உட்காந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்களாம். அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா உண்மையான அந்த யாவே தேவனை தேட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க தேடிட்டு இருக்கும்போது தான் இப்ப தேவ தூதருடைய தரிசனம் இவங்களுக்கு கிடைச்சிச்சான். என்ன ஆகுதுன்னா, மிகாயேல் தேவதூதன் நமக்கு தெரியும். அந்த மிகாயேல் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த அம்மா முன்னாடி தோன்றி தேவனுடைய மன திரும்புதலை ஏத்துக்கிட்டாரு, உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர்றாருன்னு சொல்லி இந்த அம்மா உபவாசிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதனால ஒரு தேன் கூடு போல ஒரு உணவை என்ன பண்றாங்கன்னா இந்த அம்மாவுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது ஒரு மரபு கதைகளா அங்க இருக்குது. இதெல்லாம் வேதத்துல இல்லை, நல்லா கவனிங்க, இதுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு இந்த பின்னணியில என்ன இருக்குன்னா, இது போன்ற கதைகள் என்ன இருக்குன்னா அங்க இருக்குது.
இது வந்து ஒரு மரபு கதை அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. நாளைக்கு பிரதர் இந்த மாதிரியெல்லாம் ஆசனாத்துக்கும் யோசேப்புக்கும் வந்து இந்த மாதிரியெல்லாம் சொன்னாருன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, இதை பைபிள் வசனத்துக்கு ஒப்பான்னு நினைச்சிடவே கூடாது. இது ஒரு பின்னணி கதை, அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோசேப்பு எதனால இந்த அம்மாவை திருமணம் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது உண்மையா இருக்கலாம், உண்மையா இல்லாமலும் இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த காலத்துல யோசேப்பு வாழ்ந்த நாட்களில் புறஜாதி பெண்களை திருமணம் பண்றது அப்படி ஒன்றும் மிகப்பெரிய தவறு கிடையாது. ஏன் சொல்றோம்னா, மோசே யாரை திருமணம் பண்ணாரு? ஒரு மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய பெண்ணை தான் அவர் திருமணம் பண்ணார். அதே வேதத்தில் எங்கேயுமே தேவன் கண்டிக்கலை, அது தவறாகவும் பார்க்கப்படலை. அடுத்து யூதா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 12 யாக்கோபினுடைய 12 பசங்களில் யூதா யாரை போய் மேரேஜ் பண்ணார்? ஒரு கானானிய ஸ்திரியை போய் என்ன பண்ணாருங்க, மேரேஜ் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அங்கே வேதத்தில் பதிவுகள் இருக்குது. அதனால நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னாடி இவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ ஒரு புறஜாதியை மேரேஜ் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறாக அங்கே சொல்லப்படலை. அதனால இப்படி அந்த அம்மா மனம் திரும்பி இவர் மேரேஜ் பண்ணி இருந்தாலும் அது நல்ல விஷயம்தான். இல்லைனாலும் ஒரு புறஜாதி ஸ்திரியை திருமணம் பண்ணதும் அந்த நாட்களில் ஒரு தவறாக அது பார்க்கப்படலை. சரிங்களா? இது முதல் பகுதியாக இந்த ஆசனாத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆசனாத்துக்கும் யோசேப்புக்கும் எப்படி திருமணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆசனாத்து ஆரம்பத்தில் எகிப்து தெய்வங்களை தான் வணங்கிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. பின்னாடி மனம் திரும்பி ஒரே தேவனை, யாவே தேவனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நம்பி இருக்கிறாங்க. அடுத்து யோசேப்பினுடைய அந்த நீதி, தேவ பக்தி இதையெல்லாம் பார்த்து அவங்க மனமாற்றம் அடைஞ்சு யோசேப்பை அங்கே திருமணம் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது முதல் பகுதியாக நம்ம பார்த்துட்டோம். ஏன் இதெல்லாம் பார்க்குறோன்னா, ஆசனாத்தை குறித்து வேதத்தில் வேற என்ன விளக்கங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விளக்கங்களும் கிடையாதுங்க. 3 வசனங்களில் இந்த அம்மாவுடைய பெயர் வருது. நம்ம பார்த்தோமே ஆதார வசனம் ஆதியாகமம் 41:45, அதில் இந்த அம்மாவுடைய பெயர் திருமணம் பண்ணாங்கன்னு வருது. அடுத்து ஆதியாகமம் 41:50 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மாவுக்கும் யோசேப்புக்கும் 2 பிள்ளைகள் பிறந்தாங்க, மனாசே, எப்ராஹிம் அப்படிங்கிற வசனம் வருது. மறுபடியும் ஆதியாகமம் 46:20 நீங்க பார்த்தீங்கன்னா, அதே இந்த அம்மாவுக்கு பிறந்த 2 பிள்ளைகளை குறித்த பதிவுகள். இவ்வளவு தாங்க வேதத்தில் ஆசனாத்தை பற்றி இருக்கு, வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு பிரதர் இந்த ஆசனாத்தை பற்றி இன்னைக்கு ஒரு பாடம் எடுக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில காரியங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு ரொம்ப பிரயோஜனமான காரியங்கள் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு இந்த ஒரு பாடத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். அப்போ பாருங்க, ஆசனாத்தை குறித்து வேதத்தில் ரொம்ப குறைவான பதிவுகள் குறிக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு நம்ம அவங்க வாழ்க்கையிலேருந்து ஒரு சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் நிழல் பொருள். இந்த ஆசனாத்துக்கும் யோசேப்புக்கும் இருக்கக்கூடிய நிழல் பொருள். யோசேப்பு யாரை அடையாளப்படுத்துறாரு? அடுத்து இந்த யோசேப்பினுடைய மனைவி ஆசனாத், இவங்க யாரை அடையாளப்படுத்துறாங்க? யோசேப்புக்கும் ஆசனாத்துக்கும் திருமணம் நடந்துச்சே, இது எதை குறிக்குது? அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்பினுடைய சகோதரர்கள் கூட இதில் பங்கெடுக்கிறாங்க. ஏன்னா பின்னாட்களில் திருமணம் ஆன பின்னாடி இந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் அந்த எகிப்து தேசத்துக்கு வந்து யோசேப்பை பார்க்குறாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள் நடக்குது. முதலாவது யோசேப்பு என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள சோதிச்சு பார்க்குறாரு, அப்புறம் தானியம் கொடுக்குறாரு, அப்புறம் அவங்க எல்லாரையும் தன் பக்கம் சேர்த்துக்கிறாரு. இதுக்கான விளக்கங்கள் என்ன? கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஆசனாத்தினுடைய குணலட்சணங்கள். இந்த அம்மா கிட்ட வெளிப்பட்டிருக்கு ஒரு சில குணலட்சணங்கள். அதில் தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள். இதைத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது அந்த நிழல் பொருளாக நம்ம பார்த்துடலாம். யோசேப்பு இவர் யாருக்கு அடையாளம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிறைய இடங்கள்ல நம்ம அதை பார்த்துருக்குறோம். நம்மளும் கூட இந்த யூடியூப்ல யோசேப்பை குறித்து அந்த நிழல் பொருள் சப்ஜெக்ட் இருக்கு. நீங்கள் இது வரைக்கும் கேட்கலன்னா நீங்கள் கூட பின்னாடி நீங்கள் கூட அதை கேட்டுக்கங்க. யோசேப்பு யாருக்கு அடையாளங்கும் போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். எந்த வகையிலனா ஒரு சில காரியங்கள் மட்டும் இப்போ நம்ம சொல்லலாம் அந்த பாடத்துக்கு பிரயோஜனமா. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு யோசேப்பு அங்கே நம்ம பார்க்குறோம், எப்படி நிழல் பொருள் அங்கே எப்படி செட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் யோசேப்பு அன்னைக்கு சகோதரர்களால் என்னானார்னா பகைக்கப்பட்டார். சகோதரர்களால் அன்னைக்கு நிராகரிக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இப்போ இது இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி அங்கே பொருளாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழும்போது அவருடைய சொந்த ஜனங்களான யூதர்களால் என்ன பண்ணாருங்க, அவரும் கூட பகைக்கப்பட்டார், அவரும் கூட அங்கே நிராகரிக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ முதல் அங்கே ஒப்புமை நம்ம பார்க்கும்போது யோசேப்பு அங்கே பகைக்கப்பட்டார், இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சொந்த ஜனங்களால் பகைக்கப்பட்டார். இது முதல் பொருத்தம். ரெண்டாவது யோசேப்பை நம்ம பார்க்கும்போது அவர்
அவரும் கூட பலவிதமான துன்பத்தின் வழியில, பாடுகளின் வழியில அவர் கடந்து போறாரு. எகிப்துல நீங்க பாத்தீங்கன்னா அடிமையா இருக்கிறாரு, அங்க பொய்யாய் குற்றம் சாட்டப்படுறாரு, அப்புறம் சிறைக்கு போறாரு, அதுக்கப்புறம் பார்வோனால உயர்த்தப்படுறாரு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி பொருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி, அது யோசேப்பு எப்படி எகிப்துக்கு போனாரோ அதே போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி யோசேப்பு எப்படி இந்த உலகத்துல அந்த எகிப்துல அடிமையா இருந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எப்படி இருந்தாருங்க, அடிமையின் ரூபம் எடுத்து அப்படின்னு நம்ம வசனம் பார்க்குறோம். அவரும் கூட இந்த பூமியில ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார்னு பார்க்குறோம். அங்க யோசேப்பு மேல பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுச்சு. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல கூட என்னாச்சுங்க, பொய் குற்றச்சாட்டுகள் அங்க சுமத்தப்பட்டுச்சுன்னு பார்க்குறோம். அங்க யோசேப்பு சிறைக்கு போனார், இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண சிறைக்கு போனார், மரணத்துக்குள்ள போனாரு அப்படின்னு பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் யோசேப்பு அங்க சிறைச்சாலையிலிருந்து பார்வோனால அழைக்கப்பட்டு உயர்த்தப்பட்டார். அதே போல இயேசு கிறிஸ்து மரண சிறையில இருந்து 3வது நாள் உயிரோடு எழுப்பப்பட்டு பிதாவாகிய தேவனால உயர்த்தப்பட்டு இன்னைக்கு பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, அங்க நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். பாருங்க, இதெல்லாம் யோசேப்புக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கும் நல்லா பொருந்தி வரதை பார்க்குறோம். இதுக்கப்புறம் யோசேப்பு என்ன பண்ணார், உயர்த்தப்பட்ட பிறகு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசம் முழுக்க இருக்கிற ஜனங்களுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் என்ன பண்ணாருங்க, அந்த பஞ்ச காலத்துல உணவு கொடுத்து அவங்கள போஷிச்சார். இதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல என்ன பண்ண போறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முழு உலகத்தையும் என்ன பண்ண போறாருங்க, உயிரோட ஜனங்களை உயிரோட எழுப்பி அவங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து, அதை நம்ம வசனம் வாசிக்கிறோம், எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப இதைத்தான் என்ன பண்ண போறாருன்னா, இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல ஜனங்களை உயிரோட எழுப்பி அவங்க எல்லாருக்கும் சத்தியம் கொடுக்க போகிறார். அப்ப இந்த உலகம் என்னாகும், மிகப்பெரிய சந்தோஷத்துக்குள்ள போகும். ஜனங்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்த போறாங்க, மிகப்பெரிய சந்தோஷத்துக்குள்ள போக போறாங்க. அதைத்தான் நம்ம லூக்காவுல பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய காரியம் அன்னைக்கு நடக்க போகுது. இதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்ட காரியம், நிழல் பொருளை யோசேப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். எந்தெந்த வகைகளில் அவரும் பகைக்கப்பட்டார், இவரும் பகைக்கப்பட்டார். இவரும் பல பாடுகளுக்குள்ள போனார், அவரும் பல பாடுகளுக்கு போனார். அவர் எகிப்துக்கு போனார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். எப்படி யோசேப்பு தன்னுடைய தகப்பனால ரொம்ப நேசிக்கப்பட்டவராக இருந்தாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவினுடைய எப்படிப்பட்ட குமாரனுங்க, நேச குமாரனா அங்க இருந்தார். உலகத்துக்கு, அதாவது எகிப்தாகிய உலகத்துக்கு இங்க இயேசு கிறிஸ்து வந்தாரு. இங்க அவரும் கூட அடிமையின் ரூபம் எடுத்தாரு, பொய் குற்றச்சாட்டு பண்ணாரு, மரண சிறைக்கு போனார், ஒரு நாள் பிதாவினால உயிரோட எழுப்பப்பட்டார். இதெல்லாம் யோசேப்புக்கு நம்ம இருக்கிற பொருளான அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற பொருளான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப 2வது நம்ம முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது ஆஸ்நாத். இவங்க எந்த வகையில பொருத்தமா இருக்க போறாங்க, எதுக்கு பொருளா இவங்க இருக்க போறாங்க, இவங்க யாருக்கு அடையாளமா இருக்க போறாங்க அப்படின்னா, தேவனுடைய திட்டத்துல, நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய திட்டத்துல விசேஷித்த ஒரு வகுப்பா இருக்கு இந்த ஆஸ்நாத் அங்க நிழலா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆஸ்நாத்தை நம்ம பார்க்குறோம், ஒரு இஸ்ரேல் பெண் இல்லை, இவங்க ஒரு எகிப்திய பெண், இவங்க ஒரு புறஜாதி பெண். அப்ப இது எதுக்கு அடையாளம்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல புறஜாதிகளுக்கும் கூட வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு இந்த அம்மா மிகப்பெரிய ஒரு அடையாளமா இருக்கிறாங்க. இதுல என்ன பிரதர் ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிசயம்தான். ஏன்னா கிபி 36 தான் தெரியுது புறஜாதிகளுக்கும் சபை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அன்னைக்கு புறஜாதிகளுக்கு சபை வாய்ப்பு இருக்குங்கிறத அப்போஸ்தலர்களாலே ஒத்துக்க முடியல, அந்த ஆதி சீசர்களால ஏத்துக்க முடியலைங்க. பேதுருவை கூட்டிக்கிட்டு போயிட்டு அவருக்கு ஒரு தரிசனம் காமிச்சு அவரை அந்த கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் புறஜாதிகளுக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்கிறத யாராலையுமே ஏத்துக்க முடியலைங்க. ஏன்னா புறஜாதிகளை ஒரு நாய் போல தான் அவங்க நினைச்சாங்க. ஆனா பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதி அகமத்திலேயே தேவன் தம்முடைய திட்டத்துல வச்சிருக்கிறாரு, புறஜாதிகளுக்கும் நான் அந்த வாய்ப்பை வச்சிருக்கேங்கிறத இந்த ஆஸ்நாத் மூலமா தேவன் அங்க அடையாளப்படுத்துறார். அப்ப இந்த ஆஸ்நாத் யாருக்கு அடையாளம்னா, யோசேப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். யோசேப்பின் மனைவியாகிய ஆஸ்நாத் கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபைக்கு அடையாளம். அதுல விசேஷமா புறஜாதி மார்க்கத்துல இருந்து வந்த சபை வகுப்பாருக்கு இந்த ஆஸ்நாத் அடையாளமா இருக்கிறாங்க.
இந்த ஆசனாத் எகிப்துல பிறந்த ஒரு புறஜாதி பெண்மணி. அதே போல சபையும் கூட நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல வாழ்ந்து உலகத்துல இருந்து பின்னாடி வருகிற ஒரு புறஜாதியான சபைக்கு அடையாளம் அப்படின்னு பார்க்குறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, சபையை குறித்து சொல்லும் போது சபை எங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு? கிறிஸ்துவினுடைய மனவாட்டி எங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்கன்னா, அவங்களும் மோசமான ஒரு நிலைமையில இருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்து தான் நம்ம கூட வந்திருக்கிறோம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரி செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாய் இருந்தோம். நல்ல கவனிங்க, பாருங்க, அவர்களுக்குள்ளே, இந்த உலகத்துக்குள்ளே தான். எதுக்கு இதை பார்க்குறோம்? எப்படி இந்த அம்மா இப்படி அதாவது ஒரு விக்கிரக பின்னணியில இருந்து இவங்க எப்படி யோசேப்புக்கு மனைவியானாங்களோ, அதே போல புறஜாதிகளான நாம இந்த புறஜாதிகளுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே எப்படி இருந்தோம்? நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். இப்படித்தான் நம்மளும் கூட இருந்தோம். ஆசனாத் எப்படி ஒரு சூரிய வணக்கத்தை வணங்கக்கூடிய தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு நிலைமையில இருந்தாங்களோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகளான நாம ஆரம்பத்துல இப்படித்தான் நம்மளும் கூட இருந்துகிட்டு இருந்தோம். எப்படி யோசேப்பு ஒரு பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு வந்து அவர் எப்படி இந்த ஆசனாத்தை மேரேஜ் பண்ணாரோ, அதே போல தேவன் நமக்கு என்ன தெரியுங்களா பண்ணாரு? கீழே வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது மிகப்பெரிய ஒரு கிருபை அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப யோசேப்பின் மனைவியாகிய ஆஸ்நாத் அப்ப கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாகிய சபைக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அவங்களும் கூட எகிப்துல இருந்து பிறந்த ஒரு ஸ்திரீ, நம்மளும் கூட உலகத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். இப்ப யோசேப்பை கவனிச்சிங்கன்னா, பார்வோனால உயர்த்தப்பட்ட பிறகுதான் இந்த ஆஸ்நாத்தை திருமணம் பண்றார். அதே போல சபை எங்க தெரியுங்களா உருவாக ஆரம்பிக்குது? இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பின்னாடி தான் சபையும் கூட என்ன ஆகுதுன்னா அங்க உருவாகுது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஆஸ்நாத் இஸ்ரேல் வம்சத்தை சேர்ந்தவங்க இல்லை, இருந்தாலும் யோசேப்பின் மனைவியாக உயர்த்தப்பட்டது போல தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் புறஜாதிகளான நமக்கு அந்த வாய்ப்பு இங்க வந்திருக்குது. தேவன் தம்முடைய திட்டத்துல புறஜாதிகளையும் சேர்த்துக்கிறார் அப்படிங்கிறத இது இங்க அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். இதுல யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. அதே மாதிரி வசனம் வருது பாருங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அன்னைக்கு ஒரு புறஜாதியான ஸ்திரீ, சூரிய வணக்கத்துக்குள்ள இருந்த ஒரு ஸ்திரீ யோசேப்பை, தேவ மனுஷனாகிய யோசேப்பை அங்க மேரேஜ் பண்றாங்க. நம்மளும் கூட ஒரு விக்கிரக வணக்கத்துல புறஜாதிகளா இருந்த நம்மளையும் இன்னைக்கு தேவன் அழைச்சி இன்னைக்கு கிறிஸ்துவின் மனவாட்டியா ஆக்கி இருக்கிறார். இதாங்க நிழல் பொருள் பார்க்கிறோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறோம் யோசேப்பின் சகோதரர்கள். இதுக்கப்புறம் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் யோசேப்பு ஒரு சில காரியங்களை என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு சோதனை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணுறாருன்னா தன்னோட சேர்த்துக்கிறார். அப்போ இந்த யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை ஆரம்பத்தில் பகைக்கிறாங்க. அவர் ஒரு பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு வந்த பின்னாடி பஞ்ச காலத்தில் அவரை தேடி வந்து அவரோட சேர்றாங்களே. இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, இந்த யோசேப்பின் சகோதரர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க.
அன்னைக்கு எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஆரம்பத்தில் ஏத்துக்காம இருந்தாங்களோ அதே போல இந்த சகோதரர்கள் யோசிப்பாங்க ஏத்துக்கலன்னு பார்க்குறோம். பின்னாடி ராஜ்யத்தில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? உணர்வடைவாங்க, மனம் திரும்புவாங்க, அதுக்கு அவங்க சோதிக்கப்படுவாங்க, அதுக்கப்புறம் பரிபூர்ண சாயலை நோக்கி அவங்க முன்னேறுவாங்க. இது ராஜ்யத்தில் நடக்க போகிற விஷயம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு வரைக்கும் கூட அவங்க ஏத்துக்கல இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ராஜ்யத்துல அவங்க ஏத்துக்குவாங்க. இதுக்கு தான் அருமையான நிழல். அன்னைக்கு யோசேப்பை ஆரம்பத்துல ஏத்துக்காத அந்த சகோதரர்கள், அவரை புரிஞ்சுக்காத சகோதரர்கள், அவர் பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு போன பின்னாடி வந்து என்ன பண்றாங்க? அங்க சேர்ந்துக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இதை கூட நம்ம தீர்க்க தரிசன வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஓசியா 3:5 வசனம். ஓசியா 3:5. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். நல்லா கவனிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி, எப்ப அது? தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும், யார் இது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி கடைசி நாட்களில், இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் தேடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். அது என்ன பிரதர் அஞ்சிக்கையாய்னா? நடுக்கத்தோட வருவாங்களாம். சரிங்களா? அடுத்து இன்னொரு வசனம் கூட பாருங்க. சகரியா 12:10. சகரியா 12:10 வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். நீங்க நல்லா இந்த யோசேப்பினுடைய சம்பவத்தை படிச்சிருந்தீங்கனாலோ கவனிச்சிருந்தீங்களோ இந்த வசனமெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையா பொருள்படுங்க. எப்படி இது பொருத்தமாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே போல் அந்த சகோதரர்கள் வருவாங்க, யோசேப்பு முன்னாடி நின்று புலம்புவாங்க, அந்த இளையவனுக்கு நம்ம இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்டோமேன்னு சொல்லி கதறுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தம்பியை கூட்டிக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே அழுவாங்க. சரிங்களா? எல்லாரும் யோசேப்பு காலில் விழுந்து கதறுவாங்க. இது போல தான் இஸ்ரேல் ஜனங்கள் கடைசி நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்குவாங்க. அதைத்தாங்க நம்ம பார்க்குறோம். ஒரே அதாவது தான் குத்தினவருக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்க? புலம்புவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்போடு வந்து இணையும் போது யோசேப்புக்கு பின்னாடி யார் தெரியுங்களா இருப்பா? இந்த ஆசனாத் இருப்பாங்க. இங்கே வேதத்தில் பதிவுகள் இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி யோசேப்பு என்ன பண்ணியிருப்பாரு? ஆசனாத்தை அங்கே மேரேஜ் பண்ணியிருப்பார். அப்போ யோசேப்பு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம்தான் இந்த சகோதரர்கள் வந்து யோசேப்போட இணைகிறாங்க. இது எதுக்கு அடையாளம்னா, சபையும் கிறிஸ்துவும் இணைஞ்ச பின்னாடி தான், சபை பூரணம் அடைந்து அவங்க அதாவது அவங்க மகிமைக்கு போன பின்னாடி தான் இஸ்ரேல் ஜனங்கள் மனம் திரும்புவாங்கங்கிறத தான் இங்கே அடையாளத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ ராஜ்யத்தில் இஸ்ரேல் ஜனங்களும் இந்த முழு மனுக்குலமும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு முன்னாடி சபை நிறைவடையணும். அதைத்தான் நம்ம ரோமரில் பார்க்குறோம். ரோமர் 11:25-26. ரோமர் 11:25 மற்றும் 26. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாய் இருக்கும். நல்லா கவனிங்க. புறஜாதியாருடைய நிறைவு அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, சபையின் நிறைவு. சபை, இந்த புறஜாதி மார்க்கத்தில் இருக்கிற அந்த சபை நிறைவு அடைகிற வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுடைய மனசு எப்படித்தான் இருக்கும்னா கடினமாக தான் இருக்குமா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இந்த பிரகாரம் இஸ்ரேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள என்ன வரும்? அந்த மனமாற்றம் வரும். அப்படிங்கிறத தான் பாருங்க, அருமையா அங்க நிழல்ல என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் அங்க மறைச்சு வச்சிருக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோசேப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அங்க அடையாளமா இருக்கிறார். அழகா பார்த்துட்டோம். அடுத்து இந்த ஆசனாத்தை கூட நம்ம பார்த்துட்டோம். இவங்க ஒரு புறஜாதி பெண், எகிப்துல ஒரு சூரிய கடவுள் வணக்கத்துல இருந்தவங்க. பின்னாட்கள் என்ன ஆகுறாங்க? மனம் திரும்பி யோசேப்பை தன்னுடைய கணவனா அங்க ஏற்றுக்கிறாங்க. இதே போல மணவாட்டி இன்னைக்கு எப்படி இருக்கு? இப்போ ஒரு விக்கிரக வணக்கத்துக்குள்ள இருக்கு, மனசும் மாம்சமும் விரும்பினபடி இருக்குது. இவங்களும் கூட மனம் திரும்பி இப்போ என்ன இருக்காங்கன்னா அந்த சபை
வகுப்பாரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, மணவாளனா ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறோம், இந்த சகோதரர்கள் அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. இவங்களும் கூட கடைசி நாட்களில் என்ன ஆகுவாங்க, சபை நிறைவடைஞ்ச பின்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இதுதான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு நிழல் பொருள். இப்போ நல்லா கவனிங்க, இப்போதான் முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், ஆசனாத்தினுடைய பின்னணி பார்த்தோம், நிழல் பொருள்லாம் பார்த்துட்டோம். இப்போதான் முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதுதான் நம்முடைய குணலட்சண வளர்ச்சிக்கான காரியங்கள். இதுவரைக்கும் பார்த்துக்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவ்வளோதான். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பெரிய வளர்ச்சி இருக்காதுங்க, அறிவு பெற்றுக்கொள்வோம், அவ்வளவுதான். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சிக்கு, அதாவது நம்முடைய குணலட்சண வளர்ச்சிக்கு. ஏன்னா குணலட்சண வளர்ச்சி அடையாமல் வெறும் அறிவை மட்டும் பெற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, சபை வாய்ப்புக்கு போக முடியாது. அதனால இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஆவிக்குரிய குணலட்சண வளர்ச்சிக்காக இந்த ஆசனாத்துக்கிட்ட இருந்து ஒரு சில காரியங்கள் கற்றுக்கொள்ள போறோம். அப்போ ஆசனாத்தினுடைய குணலட்சணங்கள், அதில் தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள். அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள் நல்லா கவனிங்க. யோசேப்பினுடைய அந்த முந்தைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, அவர் சகோதரர்களால் பகைக்கப்படுறாரு, அப்புறம் வெறுக்கப்படுறாரு, அப்புறம் சகோதரர்களால் விற்கப்படுறாரு, எகிப்துக்கு வந்துட்டாரு, எகிப்தில் அடிமையாக இருக்கிறாரு, சிறைக்கு போறாரு. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பார்வோனால் உயர்த்தப்பட்டுட்டார். இப்போ பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் யோசேப்புக்கு என்ன கிடைக்குதுங்க, அங்கே ஒரு குடும்பம் கிடைக்குது. ஆசனாத்தை என்ன பண்றாரு, திருமணம் பண்றாரு. இப்போ ஆசனாத்தை எப்படிப்பட்டவங்க, ஒரு புறஜாதி பெண், ஒரு விக்கிரக வணக்கத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு பெண். அவங்களத்தான் இப்போ மேரேஜ் பண்ணுறாரு. இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆசனாத்தினுடைய குணலட்சணங்களை பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஆசனாத்தை பற்றி தான் வசனமே இல்லையே பிரதர், 3 வசனத்திலேயே அவங்க பிள்ளைகளை பெற்றதையும் திருமணம் பண்ணதை பற்றி மட்டும்தானே இருக்குது, வேற எதுவுமே அவங்கள பற்றி குறிப்புகளே இல்லையே, அவங்க என்ன குணலட்சணங்களை வெளிப்படுத்தினாங்க, எப்படி அவங்க வாழ்ந்தாங்கங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, யோசேப்பு கிட்ட வெளிப்படுது இல்லைங்களா குணலட்சணம். எப்போ ஆசனாத்தை இவர் மேரேஜ் பண்ணுறாரோ அதுக்கப்புறம் யோசேப்பு கிட்ட ஒரு சில குணலட்சணங்கள்லாம் வெளிப்படும். அதை வச்சு ஆசனாத்து எப்படிப்பட்டவங்கிறத நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு உலகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, திருமணம் ஆன பின்னாடி ஒருத்தருடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ள போகுங்க. இன்னைக்கு உலகத்திலே சொல்லுவாங்க, பையன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாரு, மேரேஜ் பண்ண என்னவாயிடுவாரு, சரியாயிடுவாரு. அப்ப பாருங்க, மேரேஜ் பண்ணும்போது என்ன நடக்குது, ஒரு மாற்றம் அங்க வருது. ஒரு சில குடும்பங்களில் திருமணம் ஆன பின்னாடி அந்த குடும்ப வாழ்க்கையில் அவங்க என்ன ஆகுறாங்க, மற்றவங்களால மதிக்கப்படத்தக்க வகையில் உயர்றாங்க. ஆனால் பரிதாபம் என்ன தெரியுங்களா, ஒரு சில குடும்பங்களில் அந்த கணவன் மனைவி உறவு சரியாக இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு பரிதாபமான நிலைமைக்கு, மற்றவங்கனால கேவலமாக பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு, இன்னும் கூட பார்த்தீங்கன்னா விவாகரத்து ஆகக்கூடிய ஒரு நிலைமைக்கு கூட போயிடுறாங்க. நம்ம எல்லாம் உலகத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால தான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்கு வரும்போது ஒன்று அந்த குடும்பம் கட்டப்படும், அப்படி இல்லைன்னா அந்த குடும்பம் இடித்து போடப்படும். இதுக்கு கூட வசனங்கள் இருக்கு நீதிமொழிகள்ல, நம்ம பின்னாடி கர்த்தருக்கு சித்தமான பார்க்கலாம், சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க யோசேப்பினுடைய குடும்ப வாழ்க்கையில இருந்து யோசேப்பு கிட்ட வெளிப்பட்ட குணலட்சணங்கள் அதெல்லாம் வேதத்தில் நமக்கு பதிவு இருக்கு. அவர்கிட்ட வெளிப்படுத்தின குணலட்சணத்தை வச்சு ஆசனாத்து எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம் நம்ம பார்க்க போகிறோம், யோசேப்பு ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ணிட்டாரு, அவருடைய வாழ்க்கை அவ்வளவுதானா? ஏன்னா பொதுவாக ஒரு விக்கிரக பின்னணியில் இருக்கிற பெண்ணை திருமணம் பண்ணால் அவங்களும் விக்கிரக பின்னணிக்கு போகிறதுக்கு தானே வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு, தேவனை விட்டு ஏதாவது விலகி போயிட்டாரா, குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய சோர்வுக்குள்ளே போயிட்டாரா, கஷ்டத்துக்குள்ளே போயிட்டாரா? அவருடைய குணலட்சணங்கள்ல நல்ல குணலட்சணங்கள் இருந்துச்சு யோசேப்புக்கு மேரேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் யோசேப்பினுடைய குணலட்சணங்கள்ல ஏதாவது வித்தியாசம் ஆச்சா? இப்ப ஒரு மிகப்பெரிய பதவிக்கு போயிட்டாரே, இப்ப இந்த அம்மாவை மேரேஜ் பண்ணிட்டாரே, அதுக்கப்புறம் யோசேப்பினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஒரு சமாதானம் உள்ளதா இருந்துச்சா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். இப்ப முதலாவது நம்ம பார்க்க போறோம் தேவ உறவு. யோசேப்பு ஆசனாத்தை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தேவனுக்கும் யோசேப்புக்கும் இருந்த உறவு எப்படி இருந்துச்சு? ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில் இருக்கும்போது வசனம் இருக்கு, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னு வசனம் இருக்கு.
இப்ப திருமணம் ஆயிடுச்சு, மிக செல்வாக்கான ஒரு மிகப்பெரிய நிலைமைக்கு யோசேப்பு வந்துட்டாரு. இப்ப தேவனுக்கும் யோசேப்புக்குமான உறவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு வந்த பின்னாடி யோசேப்பு தேவனை மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஒருபோதும் அவர் மறக்கவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஆதியாகமம் 41 அதிகாரத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சுமார் 10 தடவைக்கு மேல தேவனுங்கிற வார்த்தையை யோசிப்பு அங்க சொல்றாரு. தேவன் தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். சகோதரர்கள்கிட்ட சொல்லுவாரு, தேவன், நீங்க பயப்படாதீங்க, நீங்க எனக்கு தீமை செய்யல, தேவன் எனக்கு இதை அனுமதிச்சார். இன்னைக்கு எல்லாரையும் உயிரோட காப்பதற்காக தேவன் எனக்கு இதை கொடுத்தார், தேவன் இதை செஞ்சார், தேவன் சொல்லி கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 10 தடவைக்கு மேல தேவனை அங்க மகிமைப்படுத்துறதை நம்ம பார்க்கலாம். பிரதர், அந்த வசனத்தை கொஞ்சம் சொல்லுங்கன்னா வசனத்தை கூட நம்ம சொல்லிடுறோம், குறிச்சு வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 41:51, ஆதியாகமம் 41:51, அடுத்து ஆதியாகமம் 41:52, அடுத்து ஆதியாகமம் 43:29, ஆதியாகமம் 43:29, அடுத்து ஆதியாகமம் 45:5, ஆதியாகமம் 45 அதிகாரம் 5வது வசனம், அடுத்து ஆதியாகமம் 45:7, அடுத்து ஆதியாகமம் 45:9, அடுத்து ஆதியாகமம் 48:9, அடுத்து ஆதியாகமம் 50:20, ஆதியாகமம் 50:20, அடுத்து ஆதியாகமம் 50:24, அடுத்து ஆதியாகமம் 50:25. இன்னும் கூட நிறைய வசனங்கள் இருக்கலாம், நீங்க தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 10 தடவைக்கு மேல தேவனுங்கிற வார்த்தையை யோசிப்பாங்க சொல்றத பாக்குறோம். நல்லா கவனிங்க, பெரிய பதவியில் இருக்கிறாரு, புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ணி இருக்கிறார், ஆனா தேவனை விட்டு விலகல. அப்ப இதுல இருந்து ஆசனாத்துக்கிட்ட நம்ம கண்டுபிடிக்கிற குணலட்சணம் என்னன்னா, இவங்க இருந்தது எகிப்துல, அந்நிய தெய்வ வணக்கத்துல தான் இவங்க இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு ஆசாரியனுடைய மகள் வேற. இப்போ யோசேப்பை மேரேஜ் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், யோசேப்பு, இதுக்கு முன்னாடி நீங்க யாரை வேணாலும் வணங்கிட்டு போங்க, நான் ஒரு ஆசாரியனுடைய பெண்ணு, சரியா? இனி நீங்க என்ன பண்ணணும்னா அந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கிக்க சைடில், ஆனா இனி நீ எங்க சூரிய கடவுளை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், யோசேப்பை வற்புறுத்தி இருக்கலாம். ஆனா இவங்க அது போல எதையும் செய்யல. சாலமோனை எப்படி அந்த புறஜாதி ஸ்திரீகள் எப்படி அவர் இருதயத்தை விக்கிரக வணக்கத்துக்குள்ள சாய பண்ணாங்களோ அது போன்ற காரியத்தை இந்த அம்மா செய்யல. யோசேப்பினுடைய விசுவாசம் வளர்றதுக்கு இவங்க மிகப்பெரிய துணையா இருந்தாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆசனாத்துக்கிட்ட இருந்து முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய அருமையான குணலட்சணம், யோசேப்புக்கும் தேவனுக்கும் இருந்த உறவை எந்த விதத்திலையும் இவங்க தடையா இருக்கல. அவங்க தேவ உறவுல யோசேப்பு வளர்றதுக்கு இவங்க துணையா இருந்தாங்க, நல்ல ஒரு துணையா இருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளையும் அநேகருக்கு என்ன ஆயிருக்கு, திருமணம் ஆகிடுக்குது. திருமணம் ஆன பிறகு நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைப்பாடு என்ன, நம்மளை சிந்திச்சு பார்ப்போம். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுருங்க, ஒன்று நல்லா இருந்திருக்கலாம், இல்லை சோர்வோடு இருந்திருக்கலாம். திருமணம் ஆன பிறகு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு திருமணம் ஆன பின்னாடி நம்முடைய துணை, அது கணவனோ மனைவியோ, ஆண்டவரோட ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவங்க ஆண்டவருக்குள்ள வளர்ந்து இருக்கிறாங்களா, விசுவாசத்துல பெருகி இருக்கிறாங்களா, குறைஞ்சி இருக்கிறாங்களா? அது கணவனோ மனைவியோ அவங்களுடைய கைகள் இருக்கு. நம்மளே கேள்வி கேட்டு பார்ப்போம். இப்ப திருமணம் ஆன பின்னாடி நம்முடைய கணவனோ மனைவியோ ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்றதுக்கு நம்ம துணையா இருந்தோமா, இல்ல ஆவிக்குரிய ஜீவியத்துல அவங்க குறைஞ்சி போறதுக்கு ஒரு காரணமா நம்ம இருக்கிறோமா? அவங்க வளர்றதுக்கு நாம என்ன உதவி செய்கிறோம்? நம்முடைய கணவனோ மனைவியோ ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்றதுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி என்ன, நாம கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் என்ன? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பார்வையில் நாம் அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்றது எப்படிப்பட்ட அவர் தேவனுடைய பார்வையில் அது இருக்குது. ஐயோ, இந்த சகோதரனையும் இந்த சகோதரியும் நான் இணைச்சி வச்சேனே, இப்போ இந்த சகோதரன் இல்லை இந்த சகோதரி ஆவிக்குரிய ஜீவியத்தில் குறைஞ்சி போகிறதுக்கு இவங்க துணை ஒரு காரணமாக இருக்காங்களேன்னு தேவன் வருத்தப்படுவாரா? இல்லை, இவங்க என் பார்வையில் ஒரு அருமையான ஒரு கணவன் மனைவியாக இருக்காங்க, இவங்க திருமணத்துக்கு அப்புறம் என்னை அதிகமாக தேடுறாங்க, என்னோட உறவுல இருக்கிறதுல இவங்க ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறாங்கன்னு நம்மளை பார்த்து சொல்லுவாருங்களா? நம்மளுடைய குடும்பம் திருமணத்துக்கு அப்புறம் பக்தி விருத்தி அடைஞ்சிருக்குதா? நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு?
அதுக்கு விசேஷமா நம்முடைய குடும்பத்துல குடும்ப ஜெபம் இருக்கா? நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட அந்த சகோதரி தனியாக இருக்கும்போது நல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஜெபம் உபவாசம் நல்லா இருக்கிறாங்க. அதே போல் அந்த சகோதரனும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிக்குள்ளே இருக்கிறார், நிறைய ஊழியங்கள் செய்கிறார், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிறாங்க. திருமணம் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போகிற குடும்பங்களும் கூட இருக்குது. அதுலேயும் குழந்தைகள்லாம் பிறந்துட்டா சுத்தமாக குடும்பத்தில் ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் போனவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா யார் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்கிறாங்களோ அவங்கள இல்லாமல் பண்ணுறது தான் சாத்தானுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. அதுக்கு ஒருபோதும் கணவனோ மனைவியோ தடையாக இருந்துடக்கூடாது. அப்போ நம்மளை நாமளே கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைக்கு வர்றதுக்கு இந்த சகோதரன் படுற பாடு இருக்கே. மனைவி ரொம்ப ஆசையாக கூப்பிட்டுட்டு இருப்பாங்க, இவர் பார்த்தா வர்றதுக்கு அவ்வளோ சிரமம் எடுப்பார். ஒரு சில குடும்பங்களில் கணவன் ரொம்ப வாஞ்ச விருப்பத்தோடு இருப்பார், நேரத்தில் கரெக்டாக கிளம்புவார். ஆனால் இந்த சகோதரி புறப்பட மாட்டாங்க. ஒரு ஷாப்பிங் போகணும்னா அவ்வளவு ஆசையாக கிளம்புறவங்க சபைக்கு போகணும்னா பார்த்தீங்கன்னா கிளம்பவே மாட்டாங்க, டைம் கடத்திக்கிட்டே இருப்பாங்க. சோம்பேறித்தனம், நம்ம ஏற்கனவே இந்த எறும்புங்கிற சப்ஜெக்டில் பேசியிருக்கோம். சோம்பேறித்தனம் ஆவிக்குரிய காரியங்களில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது நிறைய குடும்பங்கள்ல இருக்குது. அப்போ நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு கணவனோ மனைவியோ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்றதுக்கு நம்மளுடைய பங்கு என்னவா இருக்குது? ஆஸ்நாத் ஒரு புறஜாதி பெண் தான். ஆனால் இன்னைக்கு அவங்க யோசேப்பை திருமணம் பண்ண பின்னாடி யோசேப்பு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்றதுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய துணை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்றதுக்கு நம்மளுடைய பங்கு என்னவா இருக்கு? நம்மளை நாமளே யோசிச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர. பாருங்க, ஒரு பெண் ஒரு குணசாலியான ஸ்திரியா அந்த குடும்பத்தில் இருக்கணும். அதுக்கு தான் தேவன் அழைச்சிருக்கிறார். நம்ம குடும்பத்தில் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழாம ஒரு சரியான ஒரு கணவனாவோ மனைவியாவோ இல்லாம சபை வாய்ப்பை எப்படி அடைய முடியும்? பாருங்க, நீதிமொழிகளில் பார்க்குறோம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 31:23. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இந்த குணசாலியான ஸ்திரியோட புருஷன் தேசத்து மூப்பர்களோடு அங்க நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது பேர் பெற்றவனா இருக்கிறாராம். ஏன் அந்த பேர் பெற்றவனா இருக்கிறாரு? காரணம் அந்த குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு அங்க வசனம் சொல்லுது. அவருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லும்போது பாருங்க, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 28-29. நீதிமொழிகள் 31:28-29. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். பாருங்க, அந்த குணசாலியான ஸ்திரீடைய பிள்ளைகள், எங்க அம்மாவால நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, எங்க அம்மா ஒரு பாக்கியவதி, ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்றாங்க. அவள் புருஷனும் அவளை பார்த்து, அந்த புருஷனும் அந்த குணசாலியான ஸ்திரியை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நிறைய பெண்களுக்கு நல்ல குணமெல்லாம் இருக்கு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்ந்தான். ஆனா மற்ற பெண்களை விட உன்கிட்ட வெளிப்படுகிற குணம் இருக்கே அது எல்லாரை விட மேம்பட்டது. இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தில் இதை சொல்ல முடியுங்களா? நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். நாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும், ஆவிக்குரிய காரியங்களை நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் தேவன் கவனித்து பார்க்குறாருங்க. அதை வச்சு தான் சபை வாய்ப்பை கொடுப்பாரே ஒழிய, சபைகளை நல்ல பாட்டு பாடிட்டு, நல்லா பைபிள் வாசிச்சுட்டு, நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு, நல்ல ஊழியங்கள் செஞ்சுட்டு போகிறதுனால ஒருத்தருக்கு சபை வாய்ப்பை கொடுக்க மாட்டார். அது அவசியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதை மட்டும் வச்சு ஒருத்தருக்கு சபை வாய்ப்பு கொடுக்க மாட்டார். குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கை முறையை தேவன் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இங்கே முதலாவது ஆஸ்நாத்துக்கிட்ட நம்ம பார்க்குற காரியம், தன்னுடைய கணவன் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தேவனோடு இருக்கிற உறவில் வளர்றதுக்கு அவங்க எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தாங்க. அங்கே அவங்கள மட்டும் நம்ம பார்க்குறோம். இங்கே நம்ம ரெண்டு பேருமே யோசிக்கணும். கணவனும் யோசிக்கணும், மனைவியும் யோசிக்கணும். மனைவி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்றதுக்கு கணவனுடைய பங்கு இன்னைக்கு எவ்வளவா இருக்கு. அதே மாதிரி கணவன் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்றதுக்கு மனைவியினுடைய பங்கு எவ்வளவா இருக்கு. நம்மளை சிந்திச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இரண்டாவது, அந்த ஆசனாத்துக்கிட்ட நம்ம பார்க்குற அருமையான ஒரு குணலட்சணம் ஆறுதல். இவங்க குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஆறுதல் தரக்கூடியவங்களா இவங்க இருந்தாங்க. பாருங்க, இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்தில் அப்பாவோடு இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தார்.
அதுக்கப்புறம் சகோதரர்களால் விற்கப்பட்டு எகிப்து தேசம் வந்தார் இல்லைங்களா, அன்னையிலிருந்து பாடுகள் தான், அடிமை வாழ்க்கை, எப்போ பார்த்தாலும் வேதனைகள், கஷ்டங்கள். அதுக்கப்புறம் செய்யாத தப்புக்காக இப்போ என்ன ஆகிட்டாரு, சிறை தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பெரும் பகுதியை இவர் என்ன பண்ணார்னா தனிமையிலேயே தான் கழிச்சிட்டு இருந்தார். இப்போ தான் இவருக்கு என்னவாகுது, ஒரு உயர்வு வருது. இப்போ திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்துச்சா, சமாதானம் இருந்துச்சா, ஆறுதல் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்நாத்தை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் யோசேப்பினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஆறுதலோடு இருந்தாருங்களாம். ரொம்ப ஆறுதலாக சமாதானமாக அவர் இருந்தாராம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்நாத் என்னமோ யோசேப்பினுடைய வெற்றியான காலத்தில் தான் அவங்க இணைகிறாங்க. அதாவது அவர் பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு வந்த பின்னாடி தான் மனைவி ஆகுறாங்க. ஆனால் யோசேப்புக்கு ஆரம்ப நாட்களில் நடந்த எல்லா காரியத்தையும் அவங்க அறிஞ்சிருந்தாங்க. யோசேப்பு எப்படியெல்லாம் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தார் அப்படிங்கிறத அவங்க நல்லா புரிஞ்சிருந்தாங்க. அவருடைய காயங்களை புரிஞ்சிருந்தாங்க. அதனால அவருக்கு தனிமையில் கிடைச்ச ஒரு நல்ல துணையா, அவருடைய காயங்களுக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதமா, ஒரு அருமருந்தா என்னங்க இருந்தாங்கன்னா இந்த ஆஸ்நாத் இருந்தாங்க. அப்படியெல்லாம் பைபிளில் எங்கேயுமே இல்லையே பிரதர். எப்படி பிரதர் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோசேப்புக்கும் ஆஸ்நாத்துக்கும் 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு யோசேப்பு பேர் வைக்கிறார். எப்படி பேர் வச்சார் தெரியுங்களா, தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத வச்சு அவங்களுக்கு பேர் வச்சார். அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு யோசேப்பு சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 41 அதிகாரம் 51வது வசனம். ஆதியாகமம் 41:51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். பாருங்க, மனாசேன்னு பேர் வைக்கிறார். ஏன் மனாசேன்னு பேர் வச்சார்னா, அது வரைக்கும் திருமணம் ஆகுற வரைக்கும் யோசேப்பு ரொம்ப வருத்தத்தோட இருந்துகிட்டு இருந்தார். அப்பா குடும்பத்தை நினச்சி ஐயோ அப்பா எப்படி இருப்பாரோ, ஐயோ சின்ன தம்பி எப்படி இருப்பானோ, இப்படியெல்லாம் நினச்சி அவங்களையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். ஏன்னா இந்த வசனத்தை வச்சு நம்ம யூகிக்க முடியும். சரிங்களா? இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது தான் ஆஸ்நாத்தை மேரேஜ் பண்ணுறாரு. ஆஸ்நாத்தை மேரேஜ் பண்ண பின்னாடி அவருடைய கவலை, அவருடைய வருத்தம் எல்லாம் மறந்துருச்சுங்களாம். அப்பா வீடையே நினச்சிக்கிட்டு இருந்தாரு. அதுவும் கூட இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மறந்துருச்சே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க எந்த அளவுக்கு ஆறுதல்னா, அவருடைய வருத்தம் எல்லாத்தையும் மறக்கக்கூடிய அளவுக்கு ஆறுதல், தகப்பன் குடும்பத்தையே மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் அங்கே யோசேப்புக்கு ஆஸ்நாத் கொடுத்தாங்க. ஆதியாகமம் 41:52. ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். இப்ப 2வது பிள்ளைக்கு எப்ராயிம்னு பேர் வைக்கிறார். அதனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா மிகுந்த பலன் பெற்றவன், பெருக செய்தவன், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அப்படின்னு. அதாவது ஒரு சந்தோஷமான, ஒரு சமாதமான சூழ்நிலைகள்ல யோசேப்பு இருக்கிறார், பிள்ளைகளை அங்க பெற்றெடுக்கிறார். அப்ப பார்க்கும்போது இப்படியாய் ஆஸ்நாத் யோசேப்புக்கு ஒரு நல்ல ஒரு துணைவியாய், ஒரு ஆறுதலா அங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ 2வது நம்மளுடைய கேள்வி, இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம குடும்பத்தில் நம்மளால் ஆறுதல் உண்டாயிருக்குதா? நம்முடைய துணைக்கு அவங்களுடைய காயங்களை ஆற்றக்கூடியவங்களா இருக்கிறோமா, இல்லை காயத்தை பெருங்காயமாக மாற்றக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோமா? குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோமா? பேருக்கு கேட்டால் நாங்களாம் தேவ பிள்ளைகள்னு சொல்லுவோம். நம்மளுடைய குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் இருக்குங்களா, ஒரு சமாதானமான சூழ்நிலை இருக்கா? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழிகள் 19:14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அப்போ இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் குடும்பத்திலே ஆறுதல் உண்டாக்குகிறவங்களா இருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கே சகோதரர்கள் பயப்படுறாங்க. ஏண்டா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க இருக்கிறாங்க. உலகத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மதுவை குடிச்சிட்டு ரோட்லையெல்லாம் விழுந்து கிடப்பாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய துணை. இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு நம்மளுடைய குடும்பத்தில் ஆறுதல் சமாதானம் இருந்திருக்குதா? குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தோடு நம்ம இருக்கிறோமா? ஆஸ்நாத் யோசேப்புக்கு எல்லா வகையிலும் ஆறுதல் அளிக்கக்கூடியவங்களா, அவருடைய காயங்கள், மன காயங்களுக்கெல்லாம் மருந்து போடக்கூடியவங்களா அவங்க இருந்தாங்க.
இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? மூணாவது இந்த ஆசனாத்துக்கிட்ட நம்ம பார்க்குற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பினுடைய அந்த குணங்கள்லாம், நற்குணங்கள்லாம் வளர்ச்சி அடைகிறத நம்ம பார்க்குறோம் மேரேஜுக்கு அப்புறம். எப்படி சொல்கிறோன்னா, யோசேப்பு இயற்கையாகவே நல்ல குணம் படைச்சவர் தான். இப்போ திருமணம் செஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் சகோதரர்களை சந்திக்கிறாரு. எப்படிப்பட்ட சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா, அவரை கொலை செய்யணும்னு முயற்சி எடுத்தவங்க, குழிக்குள்ளே தூக்கி போட்டவங்க, வித்து போட்டவங்க. பழி வாங்கணும்னா பயங்கரமாக பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரர்கள் செய்த தவறுகள் எல்லாத்தையும் மன்னிக்கிறார். அவங்க செஞ்சது தவறு இல்லை அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, அங்கே புரிஞ்சுக்கிறாரு. தேவன் தான் இதை அனுமதிச்சார் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. முதலாவது போய் தம்பியை கூட்டிக்கிட்டு வான்னு சொல்கிறாரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. எல்லாரையும் எகிப்தில் அங்கே குடியேற்றுகிறார். இது யோசேப்பே எல்லாத்தையும் செஞ்சது போல இருந்தாலும் நல்லா கவனிச்சிங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஆசுனாத் அங்கே இருக்கிறாங்க. ஆசனாத்தினுடைய சம்மதத்தோட விருப்பத்தோட தான் யோசேப்பு என்ன பண்ணியிருப்பாருங்க, இது எல்லாத்தையும் அங்கே செஞ்சிருப்பார். காரணம், யோசேப்பினுடைய அந்த மனசை அந்த அம்மா நல்லா புரிஞ்சிருந்தாங்க. இவருடைய மனசு பூரா அப்பா மேலே, அந்த கடைசி தம்பி மேலே ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறத அவங்க புரிஞ்சிருந்தாங்க. அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கன்னு கூட ஒரு யூகம் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, எகிப்து தேசத்திலே தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாங்க, சொல்லி இருக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு பெண்மணியாக இங்கே ஆசனாத் இருக்கிறாங்க. ஒரு சமயம் இது சரியா இல்லைன்னா கூட, ஆனால் இதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்குங்க. ஒரு சமயம் ஆசனாத் இப்படியெல்லாம் யோசேப்புக்கு ஆலோசனை கொடுத்தாங்களா அப்படிங்கிறதுக்கு நமக்கு நேரடியாக வசனம் இல்லைனாலும், ஆனால் நமக்கு இதில் மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்குது. என்னன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக குடும்பங்களில் திருமணம் ஆன உடனே இன்னைக்கு அநேக பெண்கள் திருமண உறவை, அதாவது குடும்பத்தை பிரிக்கிறதுல கவனமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த சகோதரன் நம்மகிட்ட சொல்லும்போது, இந்த காலத்து பெண்கள் எல்லாமே சுயநலம் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. நான் நல்லா இருக்கணும். முதலாவது இந்த காலத்து பெண்களினுடைய மனநிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுயநலம் நிரம்பி இருக்குங்களாம். நான் நல்லா இருக்கணும், அடுத்து தன்னுடைய கணவன் நல்லா இருக்கணும், அடுத்து தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அடுத்து நாங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணும், வேற யார் எப்படி போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த மாதிரி ஒரு மனநிலைகளை தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்குறோம். கடைசி நாட்களில் தற்பிரியராயும் அப்படின்னு வரும் பாருங்க. இதுதான் இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அநேகர்கிட்ட இருக்கிற குணலட்சணம். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபைகளுக்குள்ளேயும் இருக்கட்டும், வெளியிலையும் இருக்கட்டும், பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணமான உடனே அந்த சகோதரியினுடைய தாய் கொடுக்குற ஆலோசனையே குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு வெளியே வந்துரு. நீ கூட்டு குடும்பமாவா இருக்கிற, வேண்டாம் பிரிஞ்ச, தனி குடித்தனம் இருக்கிறது நல்ல விஷயம் தாங்க. ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அந்த சகோதரன் சரிவர செஞ்சே ஆகணும். இது தேவனுடைய கட்டளை. பெற்றோர்களை கனம் பண்ணுதல்னு கூட சமீபத்தில் ஒரு பாடம் நம்ம எடுத்திருக்கிறோம். ஒரு சமயம் அதை கேட்கலன்னா அதையும் கூட நீங்கள் கேளுங்க. ஏன்னா தேவன் கொடுத்த 10 கற்பனைகளில் ஒரே ஒரு கற்பனை தான் செய்யணும்னு சொன்னார். மீதி 9 கற்பனைகளை செய்ய வேணான்னு சொன்னாருங்க. செய்யணும்னு சொல்லி இருக்கிற ஒரு கற்பனை என்ன தெரியுங்களா, பெற்றோரை கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லி. அது தேவன் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் இன்னைக்கு சகோதரிகளினுடைய பங்கு இதில் எந்த அளவுக்கு இருக்குது, திருமணமான பின்னாடி தன்னுடைய கணவனுடைய பெற்றோரை கவனிக்கிற விஷயத்தில் சகோதரிகளினுடைய பங்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குது, நாம் எப்படி இருக்கிறோம், குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? நீதிமொழிகள் 14:1, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நாம் கட்டுகிறவர்களாக இருக்கிறோங்களா? நம்மளை சிந்திச்சு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருமணமானால் தனி குடித்தனம் வர்றது நல்ல ஒரு விஷயம். ஆனால் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, பெற்றோர் தனியாக இருக்கும்போது அவங்கள ரொம்ப பராமரிக்கணும். அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒன்றா உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்கள தனியாக வச்சு பார்க்குறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அவங்க யாரோ ஒருத்தரை இழந்து தனியாக இருக்கும்போது ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருக்குங்க நமக்கு. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ரொம்ப கவனமாக செய்யணும். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன் பவுல் சபைக்கு இது மிகப்பெரிய ஆலோசனையாக கொடுக்குறாரு. இது முதலாம் கற்பனை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இது முதலாம் கற்பனைன்னு சொல்கிறாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்போ பார்க்குறோம், ஆசனாத் முதலாவது தன்னுடைய கணவன் தேவ உறவுக்குள்ளே இருக்கிறதுக்கு அவங்க உற்சாகப்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. 2வது நம்ம பார்க்குறோம், தன் கணவனுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தாங்க. 3வது தன்னுடைய கணவனுடைய குடும்பம்
அவங்க நல்லபடியாக ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கு இவங்க ஒரு காரணமாக அங்கே இருக்கிறாங்க. 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு மிகப்பெரிய ஒரு பதவிக்கு போயிருக்கிறார். பயங்கரமான டென்ஷனான ஒர்க்கு. ஏன்னா பார்வோன் எல்லாத்தையும் இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் ஃப்ரீ ஆகிட்டார். அப்போ எகிப்து தேசத்தையும் முழுசும் கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்புக்குள்ள யார் வந்துட்டானா, இங்கே யோசேப்பு வந்துட்டார். எவ்வளவு டென்ஷனான ஒர்க் இருக்கும். ஆனால் குடும்பத்துக்குன்னு போகும்போது ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையில், ஒரு ஆறுதலான சூழ்நிலையில் இருந்திருக்கிறார். காரணம், ஆஸ்நாத் குடும்பத்தை முழு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. குழந்தைகளை கவனிக்கிறதா இருக்கட்டும், குடும்ப காரியங்களை செய்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தங்களுடைய பொறுப்பை சரிவர நிறைவேற்றக்கூடியவங்களா அவங்க இருந்துட்டாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு குடும்பத்தை கவனிக்கிற விஷயத்தில் சகோதரிகளினுடைய பங்கு அதிகமாக இருக்குது. நாம் அதில் எப்படி இருக்கிறோம்? ரொம்ப கவனமாக இருக்கணும். நேரம் ஆயிட்டதுனால அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆசனாத்துக்கிட்ட நம்ம பார்க்குறோம், இவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது மௌனமான ஒரு வாழ்க்கை மகத்தான சாட்சி. அது என்ன பிரதர், மௌனமான வாழ்க்கை மகத்தான சாட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்நாத் வேதத்தில் பேசின மாதிரி ஒரு வசனம் கூட இல்லை. எதுவுமே அவங்க பேர் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கே ஒழிய அவங்க எதுவுமே பேசினதாக இல்லை. ஆனால் அவங்களுடைய தாக்கம் பாருங்கள், இது வரைக்கும் பார்த்தோமே, பேசாமல் பேசுகிறாங்க. நான் என் கணவனை இப்படி பார்த்துக்கிட்டேன், என் பிள்ளைகளை இப்படி பார்த்துக்கிட்டேன், என் குடும்பத்தை இப்படி பார்த்துக்கிட்டேன், பேசுகிறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் அவங்களுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம். யோசேப்புக்கு பின்பலமாக திரைமறைவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருந்து செயல்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஒரு சமயம் இவங்க ஆகாவளி பண்ண இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்குவோம். எல்லாத்துக்கும் குழப்பம் உண்டாக்குகிற ஒரு சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஒரு ஸ்திரியா இருந்திருந்தா யோசேப்பு இந்த அளவுக்கு தேவனுக்குள்ள இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுங்க. ஆனால் இந்த அம்மாவை நம்ம பார்க்குறோம், எல்லா வகையிலும் யோசேப்புக்கு இவங்க உறுதுணையாக அங்கே இருந்திருக்கிறாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்கள் சொல்லும்போது அனைத்து பெரிய ஊழியங்களும் மேடையில் நடந்து விடுவதில்லை. நல்லா கவனிங்க, அனைத்து பெரிய ஊழியங்களும் மேடையில் நடந்து விடுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம செய்கிற ஊழியம் எல்லாம் ஃபுல்பிட்டில் கிடையாதுங்க. ஃபுல்பிட்லேயே நம்முடைய ஊழியம் எல்லாம் முடிஞ்சிடுறது இல்லை. ஏன்னா நிறைய நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஃபுல்பிட்டில் போய் நின்று நம்ம பிரசங்கம் பண்ணுறது, பாடல்கள் பாடுறது, தேவனுடைய ஊழியங்களை செய்கிறத தான் நம்ம பெரிய ஊழியமாக நினைக்கிறோம். அதுலேயே எல்லா ஊழியமும் முடிஞ்சிடுறதில்ல. ஏன்னா ஊழியத்தில் பல வகைகள் இருக்குது. ஒரு சிலருக்கு ஜெப ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமாகவே இருக்க மாட்டாங்க, ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகமாக ஜெபிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஊழியம். சிலர் குடும்பத்தை காப்பாற்றவங்க கூடியவங்களா இருப்பாங்க, குடும்ப ஊழியம். ஒரு சகோதரி பெருசா பைபிளில் வசனங்கள் வாசிக்க தெரியாது, பாடல்கள் ராகமாக பாட தெரியாது, பெரிய ஊழியங்களாம் அவங்களுக்கு செய்ய தெரியாது. ஆனால் தன்னுடைய குடும்பத்தை ஒரு பக்தியுள்ள குடும்பமாக கட்டி காப்பாற்றிட்டு வருவாங்க. இது தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய ஊழியம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய சகோதரிகள் கூட இருப்பாங்க. தங்களுடைய அடுத்த தலைமுறையை தேவனுக்குன்னு வளர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த சம்பவத்தை ஆசனாத்துக்கிட்ட நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த அம்மா ஒரு புறஜாதி பின்னணியிலிருந்து வந்தாலும் இந்த அம்மா தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டையும் என்ன தெரியுங்களா பண்ணிட்டாங்க, தேவனுக்குன்னு வளர்த்துட்டாங்க. எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்னா, 12 கோத்திரங்களில் இந்த அம்மா பெற்றெடுத்த 2 பிள்ளைகள் கோத்திர பிதாக்களா மாறுறாங்க. பெனியமின் கோத்திரம், மனாசே கோத்திரம், எப்ராஹிம் கோத்திரம் ஒரு மிகப்பெரிய, அதுலேயும் எப்ராஹிம் கோத்திரம் ஒரு மிகப்பெரிய கோத்திரமாக மாறுதுங்க. அந்த 10 கோத்திரங்களை தேவன் சொல்லும்போது எப்ராஹிமே அப்படின்னு சொல்லி அந்த 10 கோத்திரத்துக்கு மொத்தமாக எப்ராஹிமேன்னு சொல்லி கூப்பிடுவாருங்க. ஓசியா புஸ்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்ராஹிமேன்னு இருக்கும். இதெல்லாம் யாரை பற்றினா அந்த 10 கோத்திரத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அப்போ பாருங்க, அந்த 2 கோத்திரங்களுக்கு ஒரு தாயா யார் இருக்கிறான்னா இந்த அம்மா அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இதுதான் மௌனமாக இருந்தாலும் அவங்களுடைய மகத்தான சாட்சியை நம்ம அங்கே பார்க்குறோம். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு நாம் இந்த ஆசனாத்துக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. இந்த ஆசனாத்து ஒரு புறஜாதி பெண் தான், விக்கிரக வழிபாட்டு சூழ்நிலையில வளர்க்கப்பட்டவங்க தான். ஆனா யோசேப்பு அவங்க திருமணம் பண்ணி அவங்களுடைய அருமையான குடும்ப வாழ்க்கை, அவங்க இஸ்ரேல் குடும்பத்திலேயே இணைக்கப்பட்டு ஒரு முற்தாய் அப்படின்னு முற்பிதான் நம்ம சொல்ற மாதிரி இவங்க ஒரு முற்தாயா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே விளங்கி இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ நாமளும் கூட ஒரு காலத்தில் புறஜாதிகளாக இருந்தோம். இன்னைக்கு தேவனுடைய மிகுந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தினால அவர் நம்மளை கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா அழைச்சி நம்மளை இன்னைக்கு தேவ குடும்பத்தில் சேர்த்திருக்கிறார். இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? ஒரு 2 வசனம் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13. எபேசியர் 2:12 மற்றும் 13.
அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தோம், இஸ்ரேலினுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், வாக்குத்தத்தத்தின் அந்த உடன்படிக்கைக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது, அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாயிருந்த நாமள இப்ப என்ன பண்ணிருக்கிறாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினால தேவனண்டை கூட்டி சேர்த்து இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? விசேஷமாய் நம்முடைய குடும்ப வாழ்க்கை முறை எப்படியா இருக்கு? ஆசனாத்தினுடைய அந்த குணலட்சணங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க தேவ உறவு பாதிக்காதபடி வாழ்ந்தாங்க, குடும்பத்தில் ஒரு ஆறுதல் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க, ஒரு குண வளர்ச்சிகளில் அவங்க மேம்படுறவங்களாக இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில், அந்த மனைவிங்கிற பொறுப்பில் சரியாய் தன்னுடைய கணவன் சமாதானமாக இருக்கிறதுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்தாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மௌனமான ஒரு வாழ்க்கை இவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்குறோம் ஒரு மகத்தான சாட்சி நிறைந்தவங்களா அவங்க அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பெண்மணிக்கிட்ட இருந்து, விசேஷமாக இந்த ஆஸ்நாத்துங்கிற இந்த சகோதரி கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். இது ஏதோ சகோதரிகளுக்கு மட்டும் இல்லை, சகோதரர்களும் நம்மளை என்ன பண்ணோம்னா அந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளை சிந்திச்சு பார்த்து நம்மளும் கூட குடும்பத்தில் நம்ம தேவ உறவில் குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவங்களாகவும், குடும்பத்துக்கு ஆறுதலை கொண்டு வரக்கூடியவங்களாகவும், குடும்பத்தில் குணலட்சணங்களில் வளர்றதுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்களாகவும், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரிவர நிறைவேற்றக்கூடியவங்களாகவும், நம்மளும் கூட அதிகமாய் ஊழியம் செய்ய தெரியாதவங்களா இருக்கலாம், ஆனால் குடும்பத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சரிவர நிறைவேற்றக்கூடியவங்களாகவும் இருக்க தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் சபையாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.